ගහගෙන මරාගෙන ඇනකොටාගෙන රටකට ඉස්සරහට යන්න බෑ. ஆகவே சண்டை பிடித்து முரண்பட்டு இவ்வாறு ஒரு நாட்டுக்கு முன்னுக்கு போக இயலாது. අපේ රට ඉස්සරහට යන්නෙම எமது நாடு முன்னுக்கு போவதாக இருந்தால் අපි අතර සමගිය හැදුනොත් විතරයි. எமக்கிடையே ஒற்றுமை அமைதி இருக்க ඒ வேண்டும். නිසා අපේ ආණ්ඩුව ஆகவே எமது அரசாங்கம் විශාලතම වෙහෙසක් දරනවා. மிக பெருவளவாக நாங்கள் கஷ்டப்படுகின்றோம், செயல்படுகின்றோம். අපි අතර සමගිය හදන්න. எமக்கிடையே ஒற்றுமை ஏற்படுவதற்காக நாங்கள் ඒ සමගිය සඳහා හොඳම ධෛර්යය දුන්නේ ඕගොල්ලෝ. அந்த ஒற்றுமைக்காக மிகப்பெரிய சக்தியை துணிச்சலை கொடுத்தது நீங்கள். කාලයක් තිස්සේ පාරම්පරික දේශපාලක පහුගිය මහචන්දට ඉල්ලුවා. காலம் காலமாக இருந்த பாரம்பரிய அரசியல்வாதிகள் கடந்த தேர்தலிலே போட்டியிட்டார்கள். වෙනම රටක් අරන් දෙන්නම් කියලා ඡන්දෙට ඉල්ලුවා. தனியான ஒரு நாட்டை பெற்றுக் கொடுப்போம் என்று தேர்தல்களை போட்டியிட்டார்கள். මතකද? நினைவிருக்கா? හැබැයි ජනතාව මොකද කරේ? ஆனால் மக்கள் என்ன செய்தார்கள்? වෙනම රටක් දෙන්නම් කියපු අය, தனியான நாட்டை பெற்றுக் கொடுப்போம் என்று පවුල් වලින් கூறியவர்களை, දේශපාලනය කරපු අය குடும்ப வாயிலாக அரசியல் செய்தவர்கள் ඒ ප්‍රතික්ෂේප කරලා அவர்களை நிராகரித்து விட்டு මේ යාපනයේ දිස්ත්‍රික්කයේ අපිට ජයග්‍රහණය අරන් දුන්නා. இந்த யாழ் மாவட்டத்திலே எமக்கு வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தார்கள். ඒකෙන් කියන්නේ මොකද්ද? இதன் செய்தி என்ன? இதனால் கூறுவது என்ன? ජනතාව කැමති එකතු වෙන්න. மக்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து வாழ விருப்பம். ජනතාව ගාව ජාතිවාදේ නෑ. மக்கள் மத்தியிலே இனவாதம் இல்லை. ජනතාව ගාව ආගම්වාදේ නෑ. மக்கள் மத்தியிலே மதவாதம் இல்லை. හැබැයි දේශපාලකයා ගාව තියෙනවා. ஆனால் அரசியல்வாதிகள் மத்தியிலே இருக்கின்றது அந்த அனைத்தும். ඕකයි ප්‍රශ්නේ උනේ. அதுதான் பிரச்சனையாக இருந்தது. උතුරෙත් දකුණෙත් வடக்கிலும் தெற்கிலும் දේශපාලකයන්ගේ පැවැත්ම උනේ ජාතිවාදය. அரசியல்வாதிகள் இருப்பாக காணப்பட்டது இனவாதம். දැනුත් නැවත නැවත දකුණේ හිසෝසවන්න උත්සාහ කරනවා. மீண்டும் தென்பகுதியிலே இனவாதம் தலை தூக்க சில செயற்பாடுகள் போகின்றன. දේශපාලකට ජාතිවාදය ඕන. அரசியல்வாதிகளுக்கு இனவாதம் தேவை. ජනතාවට ඕන ජාතිවාදී. மக்களுக்கு இனவாதம் தேவையா? ජනතාවට ඕනද? மக்களுக்கு தேவையா? අපිට ඕන මොකද්ද? எங்களுக்கு தேவை என்ன? ජාතික සමගිය ඕන. தேசிய ஒற்றுமை தேவை எங்களுக்கு. අපි එකතු වෙමු. நாங்கள் அனைவரும் ஒன்று சேருவோம். ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. ஒரு அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம். අපි ඔක්කොගේම ආණ්ඩුවක්. எமது அனைத்து மக்களுடைய ஒரு அரசாங்கம். මේ වැලිවැට තුරේ இந்த வெல்வெட்டி துறையில் මේ ජනතාවට වඩා இந்த மக்களை விட වෙනස් පවුල් වලින් අපි ආණ්ඩුව හදපු අය නෙවෙයි. வேறு குடும்பங்களால குடும்ப பின்னணிகளால் அரசாங்கத்தை அமைத்தவர்கள் அல்ல நாங்கள். අපි තමුන්නාන්සලා වගේමයි. நாங்களும் உங்களை மாறித்தான். නැද්ද එහෙම? அப்படி இல்லையா? එහෙම නේද? ඉතින් අපේ ආණ්ඩුවක් නෙමෙයි මේක. அப்ப இது எங்களுடைய அரசாங்கம். අපි මේ රට වෙනස් කරමු. நாங்கள் இந்த நாட்டை மாற்றி அமைப்போம். අලුත් යුගයකට ගෙන යමු. புதிய ஒரு யுகத்திற்காக ඒ நாங்கள் නිසා கொண்டு போவோம். තමුන්නාන්සලා අපි කරේ තිබුණු විශ්වාසය ஆகவே எம் மீது வைத்த நம்பிக்கை අපි බිඳින්නේ නැහැ. நாங்கள் ஒருபோதும் சிதைக்க மாட்டோம். මතක තියාගන්න. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். හැමදාම අපේ රටේ දේශපාලකයෝ எப்பொழுதும் எமது நாட்டு அரசியல்வாதிகள் ජනතාවගේ විශ්වාසය බිඳිනවා. மக்களது எதிர்பார்ப்பத்தை சிதைத்தார்கள். අපි මේ විශ්වාසය බිඳින්නේ නැහැ. நாங்கள் ஒருபோதும் உங்களுடைய நம்பிக்கைக்கு சீர்குலைக்க மாட்டோம், நம்பிக்கை சிதைக்க மாட்டோம். තමුන්නාන්සලා ඉතාමත් දිගු පියවරක් තිබුවා. நீங்கள் நீண்ட ஒரு பயணத்திற்காக அடி வைத்தீர்கள். ඉතාමත් වැදගත් පියවරක් තිබ්බා. மிக முக்கியமான ஒரு அடி வைத்தீர்கள். ඉතාමත් විශිෂ්ට පියවරක් තිබ්බා. ஒரு விசேடமான ஒரு முடிவை எடுத்தீர்கள். එකතු වෙන්න ඕන කියලා තීන්දුවක් ගත්තා. ஒன்று சேர வேண்டும் என்ற அந்த முடிவு පෞගිය මහමැතිවරණ ප්‍රතිඵල වලින් පෙන්වන්නේ මොකද්ද? கடந்த பாராளுமன்ற தேர்தல் பெருபேரில் காட்டுவது என்ன? බෙදනව වෙනකොට එකතු වෙන්න ඕන කියලා. பிரிப்பதற்கு பதிலாக நாங்கள் ஒன்று சேர வேண்டும் என்பது. එකතු කරන්න අපිට පුළුවන් කියලා විශ්වාසය හැදුවා. அதை இணைக்க எமக்கு முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தினீர்கள். අපි ඒ විශ්වාසය රකින්නවා. அந்த நம்பிக்கையை நாங்கள் பேணுவோம். මේ රටේ හොරකම නතර කරනවා. இந்த நாட்டின் ஊழலை, திருட்டை நாங்கள் நிறுத்துவோம். නාස්තිය නතර කරනවා. வீண் விரயத்தை நிறுத்துவோம். හොරකම් කරපු අයට දඬුවම් දෙනවා. திருடியவர்களுக்கு தண்டனை கொடுப்போம். මොකද කියන්නේ? என்ன சொல்றீர்கள்? ඕනද නැද්ද? நல்லமா கெட்டதா? ඕනද නැද්ද? தேவையா இல்லையா? අවශ්‍යයි. தேவை தேவை. අපේ රටේ දරුවට විඳින ඉන්ජෙක්ෂන් එකෙන් හොරකම් කරලා නම් எமது பிள்ளைகளுக்கு குழந்தைக்கு ஏத்தும் ஊசியிலே களவெடுத்திருந்தால், බාල බෙහෙත් ගෙනල්ලා නම් தரக்குறைவான மருந்துகளை இறக்குமதி செய்திருந்தால், ස්පිරිතාලේ හදනකොට ඒකෙන් හොරකම් කරලා නම් வைத்தியசாலைகளில் இருந்து களவெடுப்பதாக இருந்தால், පාර හදනකොට ඒකෙන් හොරකම් කරලා නම් வீதியை அமைக்கும் போது அதிலிருந்து களவெடுத்திருந்தால், කෝටි ගණන් ධනෙ එක්රැස් කරගෙන යන දේශපාලකයෝ கோடிக்கணக்கான நிதியை அரசியல்வாதிகள் ஒன்று சேர்த்திருக்கின்றார்கள். ඒ ගැන පරීක්ෂණ කරන්න ඕනේ නැද්ද? அது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டுமா வேண்டாமா? දඬුවම් දෙන්න ඕනේ නැද්ද? தண்டனை வழங்க வேண்டுமா வேண்டாமா? අන්නේ දඬුවම් දෙන ආණ්ඩුව තමයි ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව. அவ்வாறு தண்டனை வழங்கும் அரசாங்கம் தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். දැන් දූෂණයට සම්බන්ධ වෙන අය එක්කම එකතු වෙලා
இப்போது அந்த ஊழல் மோசடிகளிலே தொடர்புடைய அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். පහුගේ මැතිවරණ වේදිකාවේදී கடந்த அரசியல் மேடையிலே ගොඩක් වේදිකාවලට බෙදිලා හිටියා. பல மேடைகளிலே பிரிந்திருந்தார்கள். සමහර අය කොළ පාට වේදිකාවේ, சிலர் பச்சை மேடையிலே, සමහර අය කහ පාට වේදිකාවේ, சிலர் மஞ்சள் மேடையிலே, සමහර අය දුබුරු පාට වේදිකාවේ இன்னும் சிலர் அந்த சிவப்பு மேடையிலே ඡන්දෙදි බෙදිලා හිටියා. தேர்தலிலே பிரிந்திருந்தார்கள். දැන් මොකද වෙන්නේ? இப்போ என்ன நடக்குது? අන්න ඊයේ සාකච්ඡා තියලා එකතු වෙන්න நேற்று அவர்கள் கலந்து ஆலோசிக்கின்றார்கள் ஒன்று சேர்வதற்காக. බලනකොට කවුද? யார் அதில் இருப்பவர்கள்? එක්කෙනෙක් මහ බැංකුවට ගහලා, ஒருவர் மத்திய வங்கியை கொள்ளையடித்தவர், තව කෙනෙක් ඕස්ට්‍රේලියාවේ සුද්දෙක් රවට්ටලා, இன்னொருத்தர் ஆஸ்திரேலியாவில் ஒரு வெள்ளை அந்த குடிமகனை ஏமாத்தியவர், තව කෙනෙක් කනිත් තෙල් වලින් විදු ගහලා. இன்னொருத்தர் எரிபொருளால களவெடுத்தவர். දැන් මොකද වෙලා තියෙන්නේ? இப்போ என்ன நடந்திருக்கின்றது? ඒගොල්ලෝ ඔක්කොම එකතු වෙලා මොකටද? இந்த அனைவருமே ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள். எதற்காக? බේරෙන්න. தப்புவதற்காக, அதிலிருந்து தப்புவதற்காக. හැබැයි ඒගොල්ලෝ එකතු වුණාට ජනතාව අපි එකතු වෙලා ඉන්න තාක්කල් ඒගොල්ලන්ට මේ වැඩේ කරන්න බෑ. அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் மக்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கும் வரையும் அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்ய முடியாது. ඒගොල්ලෝ උත්සාහ කරන්න එකතු වෙලා පරීක්ෂණ කරන එක නතර කරන්න. அவர்கள் முயற்சிப்பது அவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த விசாரணைகள் நடத்துவதை நிப்பாட்டுவதற்காக. එකතු වෙලා දඬුවම් දෙන එක වළක්වන්න. ஒன்று சேர்ந்து தண்டனை கொடுப்பதை நிப்பாட்டவே அவர்கள் முயற்சிக்கிறார்கள். හැබැයි උඩ ඒගොල්ලෝ එකතු වුණාට அவர்கள் மேல் மட்டத்திலே ஒன்று சேர்ந்தாலும் බිම ජනතාව එකතු වෙලා ඉන්නේ අද මේ ආණ්ඩුවත් එක්ක. கீழ் மட்டத்திலே மக்கள் ஒன்று சேர்ந்திருப்பது இந்த அரசாங்கத்துடன். ඒ නිසා මේ දූෂිතයන්ට දඬුවම් දීමේ වැඩේ අපි කරනවා. ஆகவே நாங்கள் இந்த ஊழல் மோசடியாளர்களுக்கு தண்டனை வழங்கும் அந்த செயற்பாட்டை கட்டாயமாக நாங்கள் முன்னெடுப்போம். අන්න එහෙම ආණ්ඩුවක් මේ හැදිලා තියෙන්නේ. அவ்வாறான ஒரு அரசாங்கம் தான் அமைந்திருக்கின்றது. දැන් එනම් මොකද කරන්න ඕන? ஆகவே இப்போது என்ன செய்ய வேண்டும்? අපි ඔක්කොම එකතු වෙමු. நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து විශ්වාසය තබමු. நம்பிக்கையோட අත්නොහැර ඉස්සරහට යමු. கைவிடாமல் முன்னோக்கி போவோம். අපි හරියට සැලසුම් හදලා நாங்கள் சரியான முறையிலே திட்டமிட்டு අවුරුදු කීපයක් අත්තරින් නැතුව වැඩ කරොත් பல வருட காலமாக நாங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்வோம். අපේ මේ රට දියුණු රටක් බවට පත් කරන්න පුළුවන්. நாங்கள் இந்த நாட்டை ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றலாம். නැවත දූෂිතයන්ට, மீண்டும் ஊழல் மோசடியாளர்களுக்கு, නැවත හොරුන්ට, மீண்டும் திருடர்களுக்கு, නැවත අපරාධකරුවන්ට மீண்டும் குற்றவியல் செய்பவர்களுக்கு මේ රටේ ඉඩක් දෙන්න එපා. ஒரு போதும் இடமளிக்க வேண்டாம் இந்த நாட்டிலே. ආයි ගේනවද? மீண்டும் ஒரு முறை அவங்களை நாங்கள் ගේනවද? பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவோமா? නෑ මේක වෙනස් කරමු අපි. ஆமாம், நாங்கள் இதை மாற்றி அமைப்போம். ඒ වෙනුවෙන් අපි හැමදෙනාම එකතු වෙමු. நாங்கள் அனைவரும் இதற்காக ஒன்றுபடுவோம். ඉතින් අපිට විශාල සතුටක් තියෙනවා. நமக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. මේ වැලිවැටි තුරේ இந்த வெல்வெட்டி துறையிலே මේ දහස් ගණනක් අම්මලා තාත්තලා එකතු වෙලා இந்த ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் இணைந்து අපිට සවන් දෙන්න අවිල්ලා තියෙනවා. எம்மை செவிமடுப்பதற்காக අපිට வந்திருக்கின்றீர்கள். කතා බහ කරන්න අවිල්ලා තියෙනවා. எம்மோட கலந்தாலோசிப்பதற்கு வந்திருக்கிறீர்கள். අපි විශ්වාස කරලා තියෙනවා. எம்மை நம்பி வந்திருக்கிறீர்கள். මේක සතුටුයි ගොඩක්. இது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. බොහොම ස්තුතියි හැමදෙනාටම. அனைவருக்குமே மிகவும் நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் என்று கூறிக்கொண்டு தோழர் விடை பெறுகின்றார். ஆகவே இந்த கூட்டத்தின் நிகழ்வுகளுடன் இத்துடன் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். இங்கு வருகை தந்த அனைவருக்குமே நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் விடை பெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.